வாக்கிங் போன பிறகு எடுக்கும் தவறான உணவு பழக்கம் இதய ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்கிறது தெரியுமா? அதிகாலை நேரம் பூங்காக்களில், தெருக்களில், கடற்கரை சாலைகளில் நூற்றுக்கணக்கானோர் நடைபயிற்சியில் ஈடுபடுகின்றனர். ஆரோக்கியத்துக்காகத்தான் என்று சொல்லி பல கிலோமீட்டர் நடந்துவிட்டு நடை முடிந்ததும் அருகில் இருக்கும் டீ கடையில் நின்று டீ, பஜ்ஜி, பிஸ்கட் அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிடுவது பலரின் வழக்கமாக மாறிவிட்டது. ஆனால் மருத்துவர்கள் சொல்லும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், நடைபயிற்சிக்கு பிறகு எடுத்துக்கொள்ளும் சில தவறான உணவுகள் அந்த நடைபயிற்சியின் பலனை பெரும்பாலும் குறைத்து விடுகின்றன என்பதுதான். நடைபயிற்சிக்கு பிறகு அதிகமாக தவிர்க்க வேண்டிய உணவு வகைகளில் முதன்மையானவை எண்ணெயில் பொரித்த உணவுகள். வடை, பஜ்ஜி, சமோசா போன்றவை உடனடியாக சுவையாக இருக்கும். ஆனால் அவற்றில் இருக்கும் அதிகமான எண்ணெய் உடலுக்குள் தேவையற்ற கொழுப்பை சேர்க்கும். நடைபயிற்சியின் போது உடல் பல கலோரிகளை எரித்திருக்கும். அந்த நேரத்தில் இத்தகைய எண்ணெய் உணவுகளை சாப்பிட்டால் உடல் மீண்டும் அதிக கொழுப்பை சேமிக்க ஆரம்பித்துவிடும். இதனால் எடை குறைக்க நினைத்த முயற்சியே வீணாகும். அதே போன்று நடைபயிற்சி முடிந்ததும் உடனே இனிப்பு பானங்கள் குடிப்பதும் நல்ல பழக்கம் அல்ல. பலர் பழச்சாறு, கூல்ட்ரிங்க்ஸ், அதிக சர்க்கரை உள்ள டீ போன்றவற்றை குடிப்பது வழக்கம். இந்த பானங்களில் உள்ள சர்க்கரை உடலின் இரத்த சர்க்கரை அளவை திடீரென உயர்த்திவிடும். குறிப்பாக நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இது ஆபத்தாக கூட மாறக்கூடும். நடைபயிற்சியின் மூலம் கிடைத்த ஆரோக்கிய பலன்கள் இவ்வாறு ஒரு கப் இனிப்பு பானத்தால் குறைந்து விடலாம். மற்றொரு தவறு, நடைபயிற்சி முடிந்தவுடன் அதிகமாக சாப்பிடுவது. எவ்வளவு நடந்தோம், இப்ப சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உடற்பயிற்சி செய்தவுடன் உடல் ஓய்வெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் அதிக உணவு எடுத்துக்கொண்டால் உடல் அதை சரியாக செரிக்க முடியாமல் கொழுப்பாக சேமிக்க தொடங்கும். இதுவே மெதுவாக உடல் எடை அதிகரிக்க வழிவகுக்கும். மேலும் நடைபயிற்சிக்கு பிறகு மிகுந்த காரம் கொண்ட உணவுகளை சாப்பிடுவது நல்லதல்ல என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உடற்பயிற்சிக்கு பிறகு வயிறு சிறிது நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். அப்போது அதிக கார உணவுகள் வயிற்றில் எரிச்சல், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம். சிலருக்கு இது செரிமான கோளாறுகளையும் ஏற்படுத்தக்கூடும். அப்படியானால் நடைபயிற்சிக்கு பிறகு என்ன சாப்பிடலாம்? மருத்துவர்கள் பரிந்துரைப்பது மிகவும் எளிமையானது. வெதுவெதுப்பான தண்ணீர், சில பழங்கள் அல்லது சிறிதளவு பருப்பு வகைகள் போன்றவை உடலுக்கு நல்ல சக்தி தரும். இவை உடல் சோர்வை குறைத்து செரிமானத்தையும் சீராக வைத்திருக்க உதவும். இதனால் நடைபயிற்சியின் முழு பலனும் உடலுக்கு கிடைக்கும். எனவே நடைபயிற்சி என்பது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க மிக நல்ல பழக்கம். ஆனால் அதன் பிறகு நாம் எடுத்துக்கொள்ளும் உணவுகளும் அதே அளவு முக்கியம். நடைபயிற்சி செய்து கொண்டு வந்து எண்ணெய், பொரியல் அல்லது இனிப்பு பானங்களை எடுத்துக்கொண்டால் அந்த பயிற்சியின் பலன் குறைந்து போகும். சரியான உணவு பழக்கத்துடன் நடைபயிற்சி தொடர்ந்தால்தான் இதயம் முதல் உடலின் பல உறுப்புகள் வரை உண்மையான ஆரோக்கியத்தை பெற முடியும்.